வணக்கம். தமிழ்நாடு அரசுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் இடையே இப்போ ஒரு பெரிய மோதல் உருவாகிட்டு வருது. கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலன்னு சொல்லி அரசு ஊழியர் சங்கம் ஒரு போராட்ட அறிவிப்பை வெளியிட்டு இருக்கு. அந்த அறிவிப்புல அப்படி என்னதான் இருக்கு, அதோட பின்னணி என்னன்னு வாங்க விளக்கமா பார்க்கலாம். நாங்கள் ஏமாற்றப்பட்டோம், மீண்டும் போராட்ட பதாகையை உயர்த்தி பிடிப்போம். இந்த வார்த்தைகள் ஒரு சாதாரண கோஷம் இல்ல, இது அரசாங்கத்தின் மேல இருக்கிற ரொம்ப ஆழமான அதிருப்தியோட வெளிப்பாடு. வரப்போற ஒரு பெரிய போராட்டத்துக்கான ஒரு தொடக்க புள்ளியா இந்த பார்க்கலாம். இந்த முழு பிரச்சனைக்கும் ஆணிவேர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் தான். அரசாங்கம் சொல்றது ஒன்னா இருக்கு, ஆனா ஊழியர்கள் உணர்ற யதார்த்தம் ஹோலா வேறையா இருக்குன்னு சங்கம் குற்றம் சாட்டுது. ஒரு பக்கம் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, நாங்க கொடுத்த வாக்குறுதியில 99% நிறைவேற்றிட்டோம்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஊழியர் சங்கமும் எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் எதுவுமே இன்னும் தீர்க்கப்படலைன்னு சொல்லி முற்றிலும் ஒரு மாறுபட்ட கருத்தை முன்வைக்கிறாங்க. சரி, அப்போ சங்கம் சொல்ற அந்த நிறைவேற்றப்படாத ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்கிற கோரிக்கைகள்லாம் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. சங்கத்தோட கோரிக்கை பட்டியல்ல பல முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மறுபடியும் கொண்டு வர்றது. இது ஊழியர்களோட ஓய்வு கால பாதுகாப்போட நேரடியா சம்பந்தப்பட்டது. அது மட்டும் இல்ல, கான்ட்ராக்ட் ஊழியர்களுக்கு முறையான சம்பளம், சாலை பணியாளர்களோட பணிக்காலத்தை முறைப்படுத்துறதுன்னு பல வருஷமா நிலுவையில் இருக்கிற கோரிக்கைகளையும் இது காட்டுது. இதுல நிதி சம்பந்தமான குறைகளும் அடங்கியிருக்கு. 7வது சம்பள கமிஷன் படி கொடுக்க வேண்டிய சம்பள பாக்கி சுமார் 21 மாசமா நிலுவையில இருக்குன்னு சங்கம் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, இது ஊழியர்களோட அன்றாட வாழ்க்கையில எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு. பழைய வாக்குறுதிகள் தான் பிரச்சனைன்னா பரவாயில்ல, ஆனா சமீபத்துல அரசாங்கம் கொண்டு வந்த சில புது கொள்கைகள் தான் ஊழியர்களோட கோபத்தை இன்னும் அதிகமாக்கியிருக்கு. அதையெல்லாம் ஊழியர் விரோத கொள்கைகள்னு சங்கம் குறிப்பிடுது. இதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் கருணை அடிப்படையில வேலை கொடுக்கறதுல செஞ்ச மாற்றம். முன்னெல்லாம் வேலையில இருக்கும்போது ஒரு ஊழியர் இறந்துட்டா அவங்க பிள்ளைங்களுக்கு 25% வேலை வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா இப்போ அது வெறும் 5% குறைக்கப்பட்டிருக்கு. இது பல குடும்பங்களோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கியிருக்கு. இந்த புது கொள்கைகளை எல்லாம் வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சுற மாதிரி இருக்குன்னு சங்கம் விவரிக்குது. அரசு அலுவலகங்களை இணைக்கிறது, முக்கியமான துறைகள்ல அவுட்சோர்சிங்க அதிகப்படுத்துறது, அப்புறம் ஒரு 22 விதமான பதவிகளுக்கு நிரந்தர நியமனத்தையே நிறுத்துறதுன்னு இதெல்லாம் அரசு வேலைகளோட ஸ்திரத்தன்மை மேலேயே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துதுன்னு அவங்க பயப்படுறாங்க. இந்த நிலைமையில போராட்டம் செய்யறது ஏன் ரொம்ப அவசியம்னு சொல்றதுக்கு சங்கம் தன்னோட வரலாற்றையும் இந்த மாநிலத்தோட வளர்ச்சிக்கு நாங்க செஞ்ச பங்களிப்பையும் ஞாபகப்படுத்துது. அரசாங்கம் தங்களை எப்படி நடத்துதுங்கிறத புரிய வைக்க சங்கம் ரொம்ப ஆழமான ஒரு உருவகத்தை பயன்படுத்துது. மாநிலத்தோட வளர்ச்சிக்கு நாங்க தான் அடித்தளம், ஆனா எங்களையே கண்டுக்காம விட்டுட்டாங்கன்னு அவங்க உணர்றாங்க. அந்த அறிவிப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பில்டிங்க கட்டுறதுக்கு ரொம்ப உதவியா இருந்த சாரத்தை ஓரமா வச்சுட்டு திறப்பு விழாவுக்கு வெறும் வாழை மரத்தை மட்டும் முன்னாடி காட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது மாநிலத்தோட உண்மையான முன்னேற்றத்துக்கு நாங்க தான் காரணம், ஆனா எங்களை மறந்துட்டு வெறும் வெளித்தோற்றத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு வேதனைப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, அரசு அலுவலகங்கள்ல 6 லட்சத்துக்கும் அதிகமான பணியிடங்கள் காலியா இருக்குன்னு சங்கம் சுட்டிக்காட்டுது. இதனால இப்போ வேலை செய்யற ஊழியர்களுக்கு தாங்க முடியாத வேலைப்பழு, மன அழுத்தம் எல்லாம் ஏற்படுது. அதே சமயம் லட்சக்கணக்கான படிச்ச இளைஞர்கள் வேலை இல்லாம காத்துட்டு இருக்காங்க. இந்த காலி பணியிடங்களை நிரப்பினாலே 2 பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும்னு அவங்க வாதிடுறாங்க. இவ்வளவு சொல்லியும் தங்களோட குறைகளுக்கு எந்த பதிலும் இல்லாததால சங்கம் இப்போ நேரடி நடவடிக்கையில இறங்க முடிவு செஞ்சிருக்கு. அதுக்காக ஒரு தெளிவான போராட்ட திட்டத்தையும் வகுத்திருக்காங்க. அவங்களோட போராட்டம் 2 கட்டமா நடக்க போகுது. முதல் கட்டமா தங்களோட கோரிக்கைகளை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்காக ஒரு தீவிரமான பிரச்சார இயக்கம். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்திலையும் ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தி அரசாங்கத்தோட கவனத்தை ஈர்க்கணுங்கிறது அவங்களோட திட்டம். இப்போ ஊழியர்களோட கோரிக்கைகள் ரொம்ப தெளிவா முன்வைக்கப்பட்டிருக்கு, போராட்ட திட்டமும் அறிவிக்கப்பட்டாச்சு. இனிமே அரசாங்கம் இந்த சூழ்நிலையை எப்படி கையாள போகுது? ஒரு பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காணப்படுமா, இல்ல இது தமிழ்நாட்டோட நிர்வாகத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டமா மாறுமா? நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.